Hello students, welcome to Solve Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th standard mathsல exercise 1.4ல second sum. Let f be a function defined by f of x is equal to x by 2 minus 1. நம்மளுக்கு fன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. f of x is equal to x by 2 minus 1. இதில் aங்கிற செட்டோட எலமெண்ட்ஸும் bங்கிற செட்டோட எலமெண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு மேப் ஆகிருக்கு. அப்போ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸும் இதில் இருக்க எலமெண்ட்ஸும் எதெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை ஒபே பண்ணுது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் எஃப்பில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை ஒரு ஆர்டர்ட் பேராக டேபிளாக ஆரோ டயக்ராமாக கிராஃபாக ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிப்போம். ஸோ இந்த எக்ஸுங்கிற பிளேஸில் நம்ம எக்ஸோட வேல்யூஸ், அதாவது எக்ஸோட வேல்யூஸுங்கிறது நத்திங் பட் ஏவோட வேல்யூஸ், இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் நம்மளுக்கு ஆன்சராக இது வந்துச்சுன்னா இதுவும் எதுவும் பேராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எஃப் ஆஃப் 2 போட போகிறேன். ஸோ எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 by 2 minus 1, that is 1 minus 1, that is 0. ஸோ எஃப் ஆஃப் 2ங்கிறது 0. ஸோ பியில் 0 இருக்குது. அப்போ இது ஒரு ஆர்டர்ட் பேர், லைக் எப்படி 2, 0. இது ஒன்று. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 4 by 2 minus 1, 2 minus 1, 1. ஸோ 4 இருக்குது, 1 இருக்குது, 4, 1. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 6 by 2 minus 1 equal to 3 minus 1, 2. இதில் 2 இருக்குது, இதில் 6 இருக்குது. ஸோ 6, 2. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 10 by 2 minus 1, 5 minus 1, 4. 10 இருக்குது, 4 இருக்குது. ஸோ இட் இஸ் 10, 4. ஃபைனலாக எஃப் ஆஃப் 12 by 2 minus 1, that is 6 minus 1, 5. ஸோ லாஸ்ட் பேர் வந்து 12, 5. இந்த 5 தான் ஆர்டர்ட் பேரில் எழுதியிருக்கோம். ஸோ நம்ம இதை அப்படியே எழுதினாவே ஃபஸ்ட்டு ஒன்று முடிஞ்சது. ஃபஸ்ட்டு வந்து செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. Then செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? டேபிள். ஸோ இது வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். லைக் இங்கே எக்ஸ், இங்கே y, ஆர் a to bன்னு கூட வச்சுக்கலாம். இட்ஸ் அ ஃபங்க்ஷன். இதுவே நம்ம வந்து ஒரு பாக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். லைக் எக்ஸோட வேல்யூஸ் எழுதிக்கலாம். 2, 4, 6, 10, 12. y-ஓட வேல்யூஸ் 0, 1, 2, 4, 5. இதுதான் டேபிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஜஸ்ட் பாக்ஸ் போடுறது. தென் தேர்ட் சப்டிவிஷன் ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் அப்படிங்கிறது 2 செட்டையும் ஃபுல்லாக எழுதி நம்ம மேப் பண்ணுறது. லைக் ஏங்கிற செட்டையும் பிங்கிற செட்டையும் ஃபுல்லாக எழுதி அதோட ஃபங்க்ஷனை மேப் பண்ணுறோம். ஏல என்னெல்லாம் இருக்குது? 2, 4, 6, 10, 12. பியில் என்னெல்லாம் இருக்குது? 0, 1, 2, 4, 5, 9. அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டில் எதெல்லாம் மேப் ஆகிருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம ஆரோஸ் வரைஞ்சிக்கலாம். லைக் 2 வந்து 0க்கு மேப் ஆகிருக்கு, 4 வந்து 1க்கு மேப் ஆகிருக்கு, 6, 2, 10, 4, 12, 5.
அவ்வளோதான். இதுக்கெலாம் ஆரோ போட்டால் முடிஞ்சுது. இது ஆரோ டயக்ராம். ஃபைனலாக நம்ம பண்ண போகிறது கிராஃப். லாஸ்ட்டு சப்டிவிஷன். இந்த பாக்ஸ் வச்சே நம்ம கிராஃபையும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2, 0 இங்கே, திஸ் இஸ் 2, 0. நெக்ஸ்ட் 4, 1 இங்கே, தென் 6, 2, 10, 4 இங்கே, தென் 12, 5 இங்கே. That's it.